சத்யராஜ் கொங்கு மண்டலத்தின் அடையாளமா பாக்குறாங்கன்னா திரைத்துறையில கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த ஒரு நபர் அப்படித்தான் பாக்குறோம். அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பிழைப்புவாதி, சந்தர்ப்பவாதி. அவர் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தால் போல பேசக்கூடியவர் தான் சத்யராஜ். அவர் தொடர்ச்சியா சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் தொடர்ச்சியா வலியுறுத்தி பேசுவார். ஆனா அவரு அவரு குடும்பத்துல அதையெல்லாம் நிறுவுறாரான்றது சந்தேகம் தான். அவரே சாதி ஒழிப்பை பத்தி தொடர்ச்சியா பெரியாரை பத்தி பேசுறவரு இதுக்கு ஆதரவா பேசுறாருன்னா அவருடைய சந்தர்ப்பவாதத்தையும் அவருடைய பிழைப்புவாதமா தான் இதை நம்ம பார்க்கிறோம். அதே தந்தை பெரியார்ன்ற படத்துல அவர் நடிக்கிறாரு. தமிழகத்துல வர்றப்ப பெரியார்னு வருது. அதே படம் ஆந்திரால வர்றப்ப என்ன பேர்ல வந்துச்சு? அதுக்கு இவரு சாதி ஆமா நாயுடுன்னு பேர்ல வந்துச்சு. அதுக்கு எதிர்ப்பு இவர் ஏதாவது தெரிவிச்சு அதை ஏதாவது அப்படி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அவரை பொறுத்தளவுக்கு அவரு அவர் பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக அவர் என்ன வேணாலும் சொல்லுவார்.